லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யாவுக்கு 3 பேர் ஒஸ்பூர்மா கொடுத்தாங்க. இதில் சத்யா, வர்ஷினி, தர்ஷிகா இவங்க 3 பேர்த்தில் ப்ரொமோன் வந்தது 2 பேர்த்த நம்ம வந்து கிழிச்சு விட்டோம் இல்லையா. இப்போ 3வது ஒரு ஆள் வந்து சத்யா இருக்கார். சத்யா பிக் பாஸே வந்து காரி துப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து தனக்கு ஒஸ்பூர்மார் கொடுத்த சத்யாவுக்கே திருப்பி ஒஸ்பூர்மார் கொடுத்து வேறு லெவலில் அவங்க ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு கேட்டு தான் நம்மளுக்கு வந்து சௌந்தர்யாட்ட பிடிச்சதுன்னு வைங்களேன். தனக்கு வந்து ஒன்று வருது, ஒரு அம்பு வருது அப்படின்னா அதை பிடிச்சி திருப்பி அவனுக்கிட்டே வந்து திருப்பி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதான் வந்து சவுண்டு, அதான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பிக் பாஸுமே வந்து சத்யாவை காரி துப்பியிருக்காரு. அது ஒஸ்பர்மான் சொல்லிட்டு சத்யா சொன்ன காரணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேவலமாக இருக்குது. அவர் சொல்கிறார் ஃபஸ்ட் 2 வாரத்தில் வந்து சௌந்தர்யா கிராஃப் வந்து கீழே இருந்துச்சு, 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் பீக்கில் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து அவங்க ஏற்படுத்தி கொண்ட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து பயன்படுத்தினேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீக் வந்து அவங்க கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களே வந்து கைவிட்டாங்க. சௌந்தர்யாவே கிரியேட் பண்ணாங்களா ஆப்பர்ச்சுனிட்டி, அது சௌந்தர்யா கைவிட்டானோன்னே அப்போ பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பயே வந்து போச்சு, காரி துப்பிட்டாரா பிக் பாஸ். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இவங்க வந்து பனிப்பெண் கேட்டில் இருந்தாங்க, ஜெஃப்ரி வந்து பனிப்பெண்ணாக இருந்தார், அவர் வந்து அந்த கேட்லேருந்து வந்து அவர் நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணார், சௌந்தர்யா வாய்ஸ் அவுட் பண்ணல, அவங்க பனிப்பெண்ணாகவே இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. அப்போ திருப்பி போய் உட்கார போனார். பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்பு அவங்க பயன்படுத்தலைன்னு சொன்னீங்களே, என்ன வாய்ப்பு எப்படியா அவங்க பயன்படுத்தலை சொல்லுன்னு சொல்லி 3 தடவை ஒரே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிறதுக்கு 3 தடவை காரணம் சொல்லி சுற்றினார் இந்த சத்யா அப்படிங்கிற ஒரு ஒன்றுத்துக்காகாத ஒரு நபர். அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்க டீமுக்காக முதல் வந்து வாய்ஸே கொடுப்பார், இந்த தடவை வாய்ஸே கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு போய் உட்காந்தாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்தாங்க, மாசா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த சத்யா வந்து கிச்சன் டீமில் இருந்தார், ஆனால் நான் பார்க்கல, இவர் வந்து கேமில் இருந்தார் ஆனால் பார்க்கல, யாராவது சொன்னால் தான் செஞ்சார், இவராக எதையுமே செய்யலை, கேமில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தார் இந்த சத்யா அப்படிங்கிற நபர், அதனால் நான் இவருக்கு ஒஸ்வர் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீட் வந்து அடித்தாங்க. இதாண்டா சௌந்தர்யா, இதான் வந்து மாசுங்கிறது. அவங்க ஒரு அம்பு வருதா பிடிச்சி அப்படியே திருப்பி வந்து கொடுத்துடணும். இதில் என்ன கொடுமை தெரியுமா, சௌந்தர்யாவுக்கு இங்கே 3 பேர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒஸ்பர் மார்க் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே கலந்து போச்சு. அன்சிதா, அதுக்கப்புறம் வந்து சத்யா அப்படின்னு சொல்லி கலந்து போச்சு. இதில் எல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, சவுண்டு தான் மாசம் அப்படிங்கிறனால ப்ரொமோவில் சவுண்டு போட்டால் தான் ப்ரொமோ ஓடுங்கிறனால போட்டிருக்காங்க. மக்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.